ஏன்னா ராமர் வந்து அம்மா எப்படி சமாளிக்க போகிறோன்னு. ஏன்னா ராமர் சொல்கிறார், ஒரு பையனாக இருந்து அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினான்னா அவன் வந்து நான் பிறந்திருக்க வேண்டியவே அவசியம் இல்லைப்பா. மாஸ்ம சீமந்தினி காய்ச்சது ஜனையே புத்திரன் ஈதிருஷம் என்று ராமர் சொல்கிறார். என்ன மாதிரி ஒரு பையனை எந்த அம்மாவும் பெற்க வேண்டாம். நான் தத்மி சோகம் அனந்தம் யோகம் அம்பாயாக, அம்மாவுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு ராமர் சொல்கிறார். அதனால் அம்மாவை ஒரு வழியாக சமாளித்தாச்சு. அம்மாவை சமாளிச்சு விடலாம், அடுத்தது ஆத்துக்காரியை சமாளிக்கணும். இது ரெண்டும் சமாளிக்க தெரிஞ்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் ஆத்துக்காரிக்கு பிடிக்காது, ஆத்துக்காரிக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மாவுக்கு பிடிக்காது. அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் போகிறதுக்கு கிரகஸ்தாசனத்தில் என்னடா ஒன்றும் பேசவே கூடாது. கிருஷ்ணன் மாதிரி இப்படியும் தலையாட்டணும், அவா சொல்லும்போது இப்படி தலையாட்டிக்கணும், இவா சொல்லும்போது தலையாட்டிக்கணும். யாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடுவான். பேசாமல் தலையாடிட்டே கிருஷ்ணனை மாதிரி பிரம்மபந்தம் நகந்தவியா ஆததாயி வதார்கணான்னு கிருஷ்ணன் பேசின மாதிரி இதெல்லாம் கிரகஸ்த தர்மம். அதனால் ராமாயணம் வந்து குடும்ப கதைன்னு ஒரு புண்ணியன்னு கேட்கக்கூடாது. இதுலேருந்து நமக்கு குடும்ப தர்மத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்மாவை சமாளிச்சுட்டோம், இப்போ ஆத்துக்காரியை சமாளிக்கணும். ஏன்னா அவள்கிட்ட போய் நம்ம எங்கள் அப்பா காட்டுக்கு போக சொல்லியிருக்கார், காட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இப்படி அசடாக இருக்கையிலே காட்டுக்கு போனோடனே காட்டுக்கு போகிறதா எனக்குள்ளே சொத்தை தாங்கன்னு கேட்கக்கூடாதோ அப்படின்பா. அல்லது நீங்கள் இப்படி அசடாக இருக்கையிலே உங்கள் அப்பா இவ்வளோ காமுகனாக இருக்காரே, அவர் கையை சொன்னானே உடனே காட்டுக்கு அனுப்புகிறாருன்னு அப்பாவையும் தப்பாக நினைக்கக்கூடாது, அம்மாவையும் தப்பாக நினைக்கக்கூடாது, நம்மையும் தப்பாக நினைக்கக்கூடாது. தர்மத்துக்காக காட்டுக்கு போகிறேன்னு சீதைக்கு புரியணும். அது புரியணும்னா அந்த நல்ல குடும்பத்தில் வந்த பொண்ணாக இருந்தால் புரிஞ்சிப்பான். அதனால் சீதையை ராமர் கூப்பிடும்பொழுதே அதை சொல்லி கூப்பிடுறார். குலே மகதி சம்பூதே தர்மஜ்ஞே தர்மச்சாரிணி ஸ்ருணு ஜானகியே நேதம் கிரமேணாப்யாகதம் மம. குலே எவ்வளோ அழகாக கூப்பிடுறார். ஒரு கணவன் மனைவியை எப்படி கூப்பிடணும், ஒரு மனைவி கணவனை எப்படி கூப்பிடணும், இதெல்லாம் ராமாயணத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குலே மகதி சம்பூதே தர்மஜ்ஞே, நல்ல குலத்தில் பிறந்தவளே, தர்மம் தெரிஞ்சவளே. எந்த மாமிக்கு தான் தர்மம் தெரியாது, எல்லா மாமிக்கும் தர்மம் தெரியும், தெரிஞ்சால் போகாது. தர்மச்சாரிணி, காலம்பரை 5 மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றி எல்லாம் பண்ணணும்னு நான் எந்த மாமிக்கும் பண்ண முடியறதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஆளை வச்சுருக்கேன், அதாவது வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு உருவில் விடுறதில்லை, நான் அதுவும் வேலை ஏற்றிடுவான். இப்படி இப்போல்லாம் பாம்பே இருக்கிற ஊரில் வாசல் தெளித்து கோலம் போடுறதுன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ளாட்டாக பண்ணுறதுனால ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சா, கோலம் ஃபோட்டோ ஒட்டி வச்சா போகிறோம், அது ஒரு 40 வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டாம், அது அப்படியே இருக்கும். ஒரு ஸ்டிக்கர் மாத்திரம் ஒட்டினா போகாது, ஒரு சின்ன கோலமாவது போடணும். அதுதான் நம்ம சனாதன தர்மம். அதனால் தர்மம் தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, தர்மத்தை செய்யக்கூடியவன். தர்மஜ்ஞே தர்மச்சாரிணி. அப்பா வந்து அப்பாவுக்கு 2 ராஜ்யம் உண்டு, சீதை காடு ராஜ்யம் நாடு ராஜ்யம்னு. அந்த காடு ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துருக்கா, நான் காட்டுக்கு போகிறேன். பேசுகிறது அழகாக பேசணும். 14 வருஷம் காட்டில் நான் இருக்க போகிறேன் அப்படிலாம் சொல்ல. சத்துர்தசகி வருஷாணி, அந்த ஹீ தூ சே இப்படிலாம் சின்ன சின்ன எழுத்து உண்டு சமஸ்கிருதத்தில். அது சின்ன எழுத்தாக இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் கம்பீரம் உண்டு. சதுர்தசகி வருஷாணி, 14 வருஷம் நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். அது வரையும் தொய்யா பரத சத்ருக்னோ, அது வரையும் நீ பரதையும் சத்ருக்னையும் தம்பி மாதிரியோ அல்லது உன்னுடைய குழந்தைகள் மாதிரியோ, பிராத்ரு புத்திர சமோச்சாபி திரட்டவ் யோச்ச, அந்த சகோதரன் மாதிரியோ புத்திரன மாதிரியோ நினச்சிட்டு நீ இங்கேயே 14 வருஷம் இரு, நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் என்று சொல்ல. சீத்தை சொன்னால் காட்டுக்கு போகிறேன்னு உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா, எனக்கு முன்னாடியே தெரியும், நான் பேக் பண்ணி ரெடியாக இருக்கேன், நீங்கள் இன்னும் வரலையேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ராமருக்கே தலை சொல்லிடணும், புரியல. எனக்கே இப்போ தான் மெசேஜ் தெரிஞ்சது காட்டுக்கு போகிறோன்னு அப்பா சொல்லியிருக்கான்னு கைகேயி அம்மா சொன்னால், உனக்கு எப்போ தெரிஞ்சது? அப்போ சொன்னால், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அந்த ஜோசியர் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னார், நீ கல்யாணம் ஆனவுடனே பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி காட்டுக்கு போவேன்னு சொன்னார். அதாவது பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்காரே, காட்டுக்கு போகணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்னிலேருந்தே நான் ரெடியாக இருக்கேன், என்றைக்கெல்லாம் காட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு நான் பேக் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து பித்திருவாக்கிய பரிபாலனத்துக்காக காட்டுக்கு போங்கோ, நான் வந்து அந்த ஜோசியர் சொன்னதுக்காக காட்டுக்கு வரேன். சத்யவாக் பவது த்விஜகா, அப்படியே வார்த்தை இருக்குது வால்மீகி ராமாயணத்தில். அந்த எங்கள் ஊரில் அந்த ஜோசியர் சொல்லி யாருக்கும் பழிச்சதே கிடையாது. அதனால் அந்த ஜோசியர் வாக்கு சத்தியமாகட்டும், சத்யவாக் பவது. அவர் வாக்கிய பிரகாரம் நான் காட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் அவர் பேரில் எழுதிப்பார், சீதைக்கு ஜோசியர் சொன்ன ஜோசியர் இன்னும் அவர் எடுத்தால் அவருக்கு வருமானம் கிடைக்கும்.
அதனால் இந்த ஜோசியரை சொன்னதுக்காக நான் காட்டுக்கு வரேன், நீங்கள் வந்து அப்பா சொல்கிறதுக்காக காட்டுக்கு வாங்கோ. நீ ராமன் நினச்சிருந்தா சீதே நீ காடுனா நம்ம அது தோட்டம் நினச்சிருந்துக்கே, கூன்னு குயில் கூவும், மயில் டான்ஸ் ஆடும், அது மாதிரி இல்லைம்மா. காடுங்கிறது நதி குட்டிலகாமினா மார்க்கம் பந்தானமா நதியிலேனா சர்வே நதி குட்டிலகாமினா. நதியில் மாதிரி வளைஞ்சி போகக்கூடிய பெரிய பெரிய பாம்புகள்லாம் படத்தை தூக்கிட்டு 5 தலை 10 தலை பாம்பெல்லாம் வழியில் இருக்கும். பெரிய பெரிய காட்டாறு ஓடும், குதித்து நீச்சல் அடித்து அக்கறைக்கு போகணும். பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கும், வழி ஒழுங்காக இருக்காது, ஏறி இறங்கி போகணும். கண்ணாப்புனான்னு காட்டு வெயில் காட்டு குளிர்லாம் நமக்கு தாங்கி பழக்கம் கிடையாது. நம்ம மலை இருக்கிற பிரதேசத்துலேயே இருக்க முடியாது. நம்ம இன்றைக்கி நிம்மதியாக இங்கே ராமாயணம் கேட்டுருப்போம்னா அந்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த பனியிலையும் குளிர்லையும் அவள் அங்கே நின்றுருக்கிறதுனால நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கும். இல்லை எங்கே போனாலும் நம்ம பிரார்த்தனையில் அவளையும் சேர்த்துக்கணும். அதனால் அந்த காட்டு பனி, ஏன்னா நான் காட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் சின்ன வயசில் விஸ்வாமித்திரரோட. ராமர் சொல்கிறார் எனக்கு ஒரு முன் அனுபவம் இருக்குது, அதனால் நீயும் ஒரு சின்ன வெயில் தாங்கினா கூட உடனே உடம்பு செவந்து போயிடும் சீதைக்கு. ஒரு சின்ன வெயில் கூட உன்னால் தாங்க முடியாது. அப்பேற்பட்ட நீ காட்டு வெயிலையும் காட்டு குடிலையும் கஷ்டப்படக்கூடாதுமா, இங்கேயே இரு என்று சொல்ல. அப்போ தான் சீதைக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்தான். கொஞ்சம் ராமரை கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசினார். பரிச்சிக்ஷேப ராகவம், கொஞ்சம் எப்போதுமே எழுத்து பேச மாட்டா, எப்போ பார்த்தாலும் எழுத்து பேசாமல் இருக்கக்கூடாது. அவசியம் வந்தால் சில சமயம் ஆத்துக்காரரை கொஞ்சம் எழுத்து பேச தான் பேசணும். அது இங்கே இடத்துல சீதை காட்டுறான். கிந்த்வா மன்யத வைதேகா பிதா மே மிதிலாதிபகா ராமா ஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். கிந்த்வா மன்யத வைதேகா. ஆத்துக்காரருக்கு கோபம் வரணும்னா இவன் என்னவா பிறந்தாச்சு பேபி, எங்கள் அம்மாலாம் இப்படி இல்லை, எங்கள் அம்மாலாம் இப்படி இல்லை அப்படின்னு ஆரம்பித்தாதான் அவருக்கு கோபம் வரும். கிந்த்வா மன்யத வைதேகா, எங்கள் அப்பா மிதிலாதிபன், நாட்டையே கட்டி ஆடுறவர், உங்களை ஒரு புருஷனான் தீர்மானம் பண்ணுறதுக்காக தான் அந்த வில்லு எடுக்க சொன்னார். நீங்கள் எடுக்கிற வேண்டிய டைமும் வில்லு முறியறட்டையும் ஒன்றா போனதுனால அது உளுத்து போன உள்ளு உடச்சி போயிடுச்சு. அது உங்களை வீரன் புருஷன் நினச்சிட்டு கொடுத்துட்டார். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், புருஷன் மாதிரி இருக்கிற ஒரு பொம்மநாட்டி தான் நீங்கள். நாட்டையே காப்பாற்றுவேன்னு நினச்சிட்டு இருந்து உன்னை கொடுத்தா கடைசியில் ஒரு கொண்டாட்டியை கூட காப்பாற்ற மாட்டேன், நான் தனியாக காட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னு இப்படி சீதை பேசின உடனேயே ராமக்கு ஒரு சோரையர்னு தான் வேணும்னு நினச்சிட்டான். ஏன்னா சில சமயம் மனைவி கோச்சின்ற முகவருக்கு அது கொஞ்சம் அழகுங்கிறான். கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணியை பார்த்து கிருஷ்ணன் பேசும்பொழுது, ருக்மிணி நீ கோவிச்சின்ற முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நான் அவன்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினேன்னு ருக்மிணியோட ஒரு பிரணய கழகம் கிருஷ்ணன் பண்ணுறான். மட்டையடி உற்சவம்னு கோவிலெலாம் கூட நடக்கும். அப்போ தாயார் கோவிச்சிருந்து உள்ளுக்குள்ள விட மாட்டான். அது மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு அடிக்கடி நடக்கும். ராமருக்கு இப்போ ஒரு தடவை தான். எங்கள் கிருஷ்ணன் சொல்கிறான், அயம்ஹி பரமோலாபகா, பாகவதத்தில் சொல்கிறான், ஆத்துக்காரி கோச்சிந்த முகத்தை பார்க்கணுன்னா அதுக்கு என்னடானா பாக்கியம் பண்ணின மாமாவுக்கு தான் கோச்சின்னு இருக்கிற மாமி முகத்தை பார்க்குற பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறான். மாமி கோச்சிக்கிற முகத்தை பார்க்குறதுக்கு கிருஷ்ணனுக்கும் ராமருக்கும் பாக்கியம் இல்லை, சில மாமாவுக்கு டெய்லி பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்கு. அயம் ஹி பரமோலாபகா கிரகேஷு கிரகமேதினாம், இதுதான் பரமலாபம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இப்படி சீதை சொன்ன உடனே அப்போ தான் ராமர் சொன்னார், அம்மா எச்சிஷ்டாசி நயா சார்த்தம், என்னுடைய தர்மம் என்னன்னா நான் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லணும், நீ தான் வரேன்னு சொல்லி அப்படி தான் அழிச்சிட்டு போகிறோம் நியமம்மா. அப்புறம் தான் என்ன குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக படணும். சீதையை பார்த்து வான்னு அழிச்சிட்டு போயிட்டு அங்கே கஷ்டங்கள்லாம் அப்புறம் பார்த்தா நீங்கள் சொன்னீங்களும் வந்தேன் இப்படி கஷ்டப்படுறேன்னு அப்புறம் அவள் சொல்லுவாள். அப்படி இல்லாமல் அவளே வரேன்னு சொன்ன பிறகு அழிச்சிட்டு போனோம்னா நமக்கும் ப்ராப்ளம் இருக்காது. அது அழகாக அந்த குடும்ப தர்மத்தையும் ராமர் காமிச்சு இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிட்டு போவோம்னு வீட்டில் இருக்கிற நகை நட்டு என்னென்ன உண்டோ வஸ்திரங்கள் எல்லாத்தையும் தானம் பண்ணுறான். அள்ளி கொடுக்குறத பார்த்தா எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டா, ராமர் பட்டாபிஷேகத்துக்காக நல்ல தான தர்மங்கள் பண்ணுறான்னு நினச்சி எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இதுக்கூட லக்ஷ்மணன் வேற வந்தான். லக்ஷ்மணனையும் பார்த்து சொன்னார், லக்ஷ்மணா நானும் மண்ணியும் மாத்திரம் காட்டுக்கு போகிறோம், நீ இங்கேருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கோன்னா. உடனே அவன் சொன்னான், அனுஜாதோஸ்மி பகவதா பூர்வமே வேதஸ்மிகம், ஏற்கனவே என்னை வான்னு சொல்லிட்டேனே, இப்போ எதுக்கு தடுக்கிறேன்? எப்போ உன்னை வா சொன்னேன்? பாலகாலத்தில் காட்டுக்கு விஸ்வாமித்திரர் உங்களை தானே கூப்பிட்டார், நீங்கள் மாத்திரமா போனேன், நானும் தானே ஓடி வந்தேன் உங்கள் கூட. அது மாதிரி பாலகாண்டத்தில் எப்போ உங்கள் கூட வந்தேனோ அயோத்தியா காண்டத்துலையும் உங்கள் கூட நீங்கள் போனால் உங்கள் கூட நானும் காட்டுக்கு வருவேன். அது மாத்திரம் இல்லை, ராஜ்யம் வெறும் ராஜானா ராஜ போகம்லாம் எனக்குன்னு அன்றைக்கி சொன்னேலே,
இன்றைக்கி காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் காட்டு போகமும் எனக்கு வேணும். இன்றைக்கி நான் மன்னியோட நீங்கள் பேசும்போது நான் கவனித்தேன். நான் முன்னாடியே வந்துட்டேன், உள்ளுக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வாசலேருந்து ஒட்டு கேட்டுருந்தேன் நீங்கள் என்ன வேண்டும் என்ன பேசுகிறேன்னு. அப்போ என்ன சொன்னீர்கள் மன்னிக்கிட்டேன். துவயா பரத சத்ருக்னோ திரஷ்டவ் யவுச்ச விசேஷதா பிராதபுத்திர சமோ. பரதனையும் சத்ருக்னையும் குழந்த மாதிரி சகோதரன் மாதிரி பார்த்துக்கணும்னு சொன்னீங்களே தவிர லக்ஷ்மணன் அதில் வார்த்தை சொல்லலை. அதுலேருந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன அழைச்சின்னு போனோம் பிளான் பண்ணியிருக்கேன். மன்னி வாயை கிண்டின மாதிரி என்ன ஒன்று கிளப்பி விடாயிக்கோ அப்படின்னு லக்ஷ்மணன் கோவிச்சிக்க. அவதான் ராமர் பார்த்தார், உன்னை கையோடு அழைச்சின்னு போடணும், அழைச்சின்னு போகலைன்னா அந்த கோபத்தில் போட்டு அம்மா அப்பாவை அடித்தாலும் அடிப்பான், சரிப்பட்டு வராது, நீ காட்டுக்க வேண்டிய சாமான்லாம் எடுத்துன்னு வாடாப்பான்னு அவனை சொல்லி எல்லா தான தர்மங்களை பண்ண. அதில் திரிஜடன்னு ஒரு பிராமணர், அவர் வந்து பிரதிகிரகம் வாங்குறது இல்லைன்னு ஒரு நியமத்தில் இருக்கார். அவருக்கும் நிறைய குழந்தை குட்டி ஜாஸ்தி. அவத்து மாமி கோபம் வந்துடுது, நீங்கள் போய் ராமர் தானம் பண்ணுறாரா போய் வாங்கிட்டு வாங்கணும். இல்லை நான் தான் தானம் வாங்க மாட்டேனே, நீங்கள் வந்து தானமே வாங்க வேண்டாம், நீங்கள் போய் நின்னாலே போகிறோம், உங்கள் முகத்தை பார்த்தாலே உங்கள் லட்சணம் அவருக்கு தெரியும், தானாகவே தானம் பண்ணுவார். இவர் தானம் வாங்கி பழக்கமே இல்லையா, எப்படி வரணும் என்ன வரணும், அரண்மனைக்கு வந்து பழக்கம் இல்லாதனால இவர் பாட்டு நோய் என்ட்ரியில் வந்துட்டுருக்கார். வர வழியில் வரணும், இன் அவுட்ரு 2 வழி இருக்கும். இவருக்கு தெரியாமல் இவர் வந்து நோய் என்ட்ரியில் போயின்னு இருக்கார். இவர் போயிட்டு இருக்கிறதுனால யாரும் தடுக்கவும் இல்லையா. ஏன்னா பிருக்வங்கிர சமம் தீப்தியா, அவர் பார்த்தா பிருகு மகர்ஷியோ அங்கிரச மகர்ஷியோன்னு தோன்றலாம். ஏன்னா தானம் வாங்க வாங்க பிராமனுடைய தேஜஸ் குறைஞ்சிடும். ஏன் கலியுகத்தில் மந்திர சித்தி பிராமண சாபெல்லாம் ஏன் பலிக்கலேன்னா, அது வந்து பரான்னேன முகம் தக்தம், சொந்தமாக சமைச்சு சாப்பிடணும். பரான்ன சாப்பிட்டு முகத்துக்கு பவர் போயிடுச்சு. ஹஸ்தவு தக்தோ பிரதிகிரகாத்து, பிரதிகிரகம் வாங்கி வாங்கி கைக்கும் பவர் இல்லை. ஏன்னா சாபம் கொடுத்தா கையில் ஜலத்தை விட்டு மந்திரம் சொல்லி தானே கொடுக்கணும், 2க்கும் பவர் இல்லாமல் எடுத்து. வாயிலையும் பராணத்தினால பவர் எடுத்து, கையிலையும் தானம் வாங்கி பவர் எடுத்து. வேண்டாத விஷயங்களை நினச்சி மனசும் அசுத்தமாக போனதுனால பிரம்மசாப களவுகுதா அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் சில பேர் நியமத்தோடு இருக்காங்க. இது பொதுவாக சொன்னேன், இன்றைக்கும் நியமத்தோடு நிறைய மகான்கள்லாம் இருந்துருக்கா பிராமணாலாம். அதனால் இவர் தானம் வாங்காததுனால இவர் அப்படியே ஜொலிக்கிறார். இவர் யாரும் தடுக்கணும்னு தோணலை, நேராக வந்துவிட்டார். ராமரை பார்த்து சொன்னார், பகுபுத்ரோ தரித்ரோஸ்மி, பல குழந்தை குட்டிகளோடு இருக்கேன், தரித்திரனா இருக்கேன், பிரத்யவேக்ஷஸ்வமாமிதி, என்னை பாருன்னு தான் சொன்னார், தானம் கூட சொல்லலை. இது ராமர் அவரை பார்த்தார், ஆஹா டூ லேட் அப்படின்னா, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் தானம் பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது, கோதானம். என்னுடைய மாட்டுக்கொட்டகால உள்ள பசுக்கள் அப்படியே இன்னும் தானம் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு கம்பை தூக்கின்னு வந்திருக்காரு அவர், கம்பை ஊனிண்டு, இந்த கம்பை தூக்கி வீசி எறிங்கோ, இது எங்கே போய் விழறதோ அவ்வளோ தூரத்துக்கு நான் உங்களுக்கு மாடுகளை நிற்க வச்சு தானம் பண்ணுறேன்னு என்று சொல்ல, கம்பை உருண்டு மெதுவாக நடக்க முடியாது வந்தவர் கம்பு வீசி எறிஞ்சால் எவ்வளோ தூரம் விழறதோ அவ்வளோ தூரத்துக்கு நான் பசுதானம் பண்ணுறேன்னு ஒன்றே திடீர்னு எங்கிட்ட தெப்பு வந்துருத்தவருக்கு. உடனே என்ன பண்ணார், வேட்டியை நன்னா மடித்து கட்டிந்தார், துண்டை நன்னா தலப்பா கட்டிந்தார். ஒரு காலை முன்னாடி வச்சு ஒரு காலை பின்னாடி வச்சு அந்த கம்பை எடுத்து தலைக்கு மேலே கிருன்னு சுற்றினா ராமருக்கே தலை சுற்றுற மாதிரி அவ்வளோ வேகமாக சுற்றி வீசி எரிஞ்சால் இங்கேயும் வீசினா நேராக ரேஸ் கோர்ஸில் போய் விழுது, சாரதாம்பா கோயில்கிட்ட போய் விழுது. அவ்வளோ தூரத்துக்கு வீசி எரிஞ்சுட்டான். ராமர் பார்த்தா, இந்த முடியாத டைப்லேயே இவ்வளோ வீசி எரிஞ்சாருன்னா தெம்பாக இருந்தால் எங்கே எவ்வளோ எதிரிப்பாரோன்னு அப்படின்னு நினச்சிட்டான். அவ்வளோ தூரம் இது அவருக்கு பசுக்களை நிற்க வச்சு கோதானம் பண்ணான். விஷயம் என்னடானா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும்ன கோதானா பசுவை மாத்திரம் கொடுத்தா போகாது, அந்த பசு மேயறதுக்கு உள்ள நிலம், கறக்கிறதுக்கு பாத்திரம், பசுவுடைய கொம்பில் வெள்ளிலாம் சுவர்ணமோ வெள்ளியோ கட்டி நகைகள்லாம் போட்டு அப்படி கோதானம் பண்ணணும். சில சமயம் கோதானம் பண்ணால் எப்படி இருக்கும், சில பேர் கோதானம் பண்ணுவாள். அந்த கோதானம் வாங்கிட்ட பிராமணரை பார்த்து அடுத்த பிராமணர் கேட்டார், கோதானம் வாங்கினே என்ன ஆச்சுன்னா, அதையும் கேட்கல, 5க்கு 2 பழுது இல்லைன்னா. 5க்கு 2 பழுது இல்லைன்னு கோதானம் பண்ணக்கூடாது. 5க்கு 2 என்னென்னா, பசு 5 கொடுக்கும், பஞ்சகவியம் சொல்லுமே, பால் தயிர் நெய் சாணி மூத்திரம், இது 5 பஞ்சகவியம். கோதானம் வாங்கினதில் முதல் 3 ஒன்றும் இல்லை, கடைசி 2 நிறைய கிடச்சின்னு இருக்குது. 5க்கு 2 பழுது இல்லை, 2 மாத்திரம் கிடச்சின்னு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அது மாதிரி கோதானம் பண்ணக்கூடாது. கோதானம் பண்ணினாலும் இந்த ராமர் எப்படி பண்ணினாலும் அது மாதிரி பண்ணணும். அப்படி கோதானம் பண்ணி அப்போ இந்த இடத்துல பிராமணரை பார்த்து சொன்னார், நீங்கள் தானம் வாங்குறது இல்லைன்னு உங்களை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ஒரு தடவை ஒரு முகத்தை பார்த்தாலே தெரியும், தானம் வாங்கினாலே திரும்பி வந்துட்டுருப்பா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன், அதனால் பிரதிகிரகம் வாங்குறது இல்லைன்னு உங்களை பற்றி நான் தெரிஞ்சுன்னு விட்டேன். இப்போ உங்களுக்கு தானமாக பண்ணலை,
உங்களுக்கு ப்ரெசன்டேஷனாக பண்ணியிருக்கேன். அதனால தான் கம்பை ஏன் வீசிய சொன்னேன்னா பரிகாசோமான், இது ஒரு விளையாட்டுக்காக. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கம்பு வீசினதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்தேனே தவிர இது தானமாக நினச்சிக்காதீங்கோ அப்படின்னு அந்த கடைசி டயத்தில் கூட அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்னு ராமர் அழுதுண்டு போகலை. இந்த இடத்துல ஒரு ஹாஸ்ய ரசத்தை வைக்கிறார் வால்மீகி. இந்த கதையில் ஒரு விஷயத்தையும் பலஸ்ருதியும் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் இப்போ பண கஷ்டம் இருக்கோ அவெல்லாம் இந்த திருச்சட்ட பிராமணருக்கு ராமர் கோதானம் எழுத நினச்சிருந்தாலே இந்த கதையை படித்தாலே அவளுக்கும் எல்லா சௌக்கியமும் கிடைக்கும். அதுக்கு பலஸ்ருதியும் சொல்கிறார். இப்படியே அந்த திருச்சட்டத்துக்கு பிராமணத்துக்கு கோதானம் பண்ணிட்டு, ஏன்னா யாத்ராதானம்னு பண்ணுற வழக்கம் உண்டு அந்த காலத்தில். மாதிரி யாத்ராதானம் பண்ணிட்டு கிளம்புறா. வாசலில் ராமர் லக்ஷ்மணர் சீதையும் வரதை பார்த்து தான் ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. சீதை வெளியிலேயே வரமாட்டாலே, சீதையும் ஏன் வரான்னு அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுத்து. பாதன்யாச பவித்ரிதா கில ஜெகத் பிராபாலயம் தத்பிது. நேராக அப்பாவுடைய அரண்மனைக்கு வந்து சுமந்திரட்ட சொன்னார், நான் வரலாமான்னு அப்பாட்ட கேளு. இதுவரையும் ராஜா வந்தாச்சு, நான் இப்போ வந்து யுவராஜ பதவியிலேருந்து இறங்கியாச்சு, இப்போ வந்து இதுக்கு போகிறார், காட்டுக்கு போகிறார். அதனால் அப்பாட்ட அனுமதி கேட்குறார், வரலாமான்னு. தசரதர் சொன்னார், கொஞ்ச நேரம் ராமரை நிற்க சொல்லணும். தசரதனுக்கு 300 ராணிகள், எல்லா ராணிகளையும் வர சொல்லி, ஏன்னா எல்லாத்தையும் ராமரை குழந்தையாக பழகியிருக்கார். திடீர்னு ராமர் காட்டுக்கு போயிட்டார்னா அவெல்லாம் பார்க்கலையேன்னு வருத்தப்பட போகிறாளேன்னு எல்லாரையும் வரவழைச்ச பிறகு தசரதர் ராமரை கூப்பிட்டார். வந்து ராமரை பார்த்து, ராமா நீ பிதிர்வாக்கிய பரிபாலனம் தானே காட்டுக்கு போகிறேன், நான் இப்போ சொல்கிறத கேளுன்னா. இப்போ என்னடாண்ணா, என்னை கட்டி போட்டுவிட்டு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னா. நமக்கு கூட இது நல்ல ஐடியாவாக இருக்குது. டைரெக்டாக, அதாவது கை மூலமாக சொன்னது தான் இது. டைரெக்டாக தசரதர் சொல்கிறார், என்னை கட்டி போட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு. பண்ணிக்கலாமேன்னா அப்படி பண்ணிக்கக்கூடாது. ராமர் யோசித்தார், கட்டி போட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொல்கிற அப்பா ஏன் அவரே பண்ண மாட்டேங்கிறார்? நான் சத்தியத்தை மீறலை, என் பையன் மீறிட்டாங்க, ராமர் மேலே பழி போடலாம் பார்க்குறேன். ராமர் புரிஞ்சு விட்டார், அப்படி ஏன் மேலே பழி போட வேண்டிய அவசியம் இல்லைப்பா, உங்களை சத்தியமாக ஆக்குறதா என்னுடைய பெருமை, நான் காட்டுக்கு கிளம்புறேன் என்று சொல்ல. உடனே ராமா அப்படி போகாதே என்று சொல்ல, கைகேயி சொன்னால், தவை வம்சேசகரா ஜேஷ்டபுத்திரம் உபாருதது அசமஞ்சைதி க்யாதம் தசாயம் கந்துமர்ஹதி. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள கதை தானே, மூத்த பையனை காட்டுக்கு அனுப்புறதுன்னு. அசமஞ்சன் ஒரு பையனை அவன் அப்பா காட்டுக்கு அனுப்பிச்சான்னு இருக்கு, சகர சக்கரவர்த்தி. இதை சொன்ன உடனே தசரதருக்கே கோபம் வந்துடுத்து. ஏவமுக்தோ திகித்யேவ ராஜா தசரதோ பிரவிச்சின்னு சொன்னாராம். ஏன்னா அசமஞ்சன் என்ன பண்ணினான்னா, ரோட்டில் விளையாடக்கூடிய குழந்தைகளை தூக்கி நதியில் தூக்கி எறிஞ்சிடுவானாம். இது மாதிரி குழந்தைகளை கொண்டதை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் கேட்டால், மகாராஜா உங்களுக்கு நாங்கள் வேணுமா உங்கள் பையன் வேணுமான்னு கேட்க, அடுத்த க்ஷணம் அவனை ஆத்துக்காரியோட வண்டியில் ஏற்றி காட்டில் கொண்டு விட்டார்னு அசமஞ்சனுடைய கதை. அந்த குழந்தைகளை கொண்ட அசமஞ்சனையும், ஒரு ஈரம்பை கூட, ஒரு நாயை கூட சீன்னு சொல்லாத ராமர் எல்லாத்தையும் வாப்பான்னு பிரியமாக பேசுகிறாரே, அந்த அசமஞ்சனையும் ராமரையும் ஒன்றா சேர்த்து பேசிட்டாளேன்னு தசரதர் பதிலே பேசலை, சீன்னு சொல்லி நிறுத்திட்டான். உடனே தசரதர் சொன்னார், அப்படி தான் காட்டுக்கு போகிறதா தான் நான் சொல்கிறத கேளு, உன் கூட யார் வராலோ எல்லாரையும் அழைச்சிக்கோ, சமயக்கார எத்தனை பேர் வேணுமோ எல்லாரையும் அழைச்சிக்கோ. இப்போல்லாம் நல்ல வெயில் காற்ற ஊட்டி, இந்த கூடலூர், இந்த கொடைக்கானல் அங்கெல்லாம் போய் தனியாக பங்களா கட்டிட்டு இந்த 2 மாதம் வெயில் காலத்தில் சௌக்கியமாக இருந்துட்டு அப்புறம் வராளே, அது மாதிரி நீ சித்தர்கூடத்தில் எங்கேயாவது ஒரு பங்களா கட்டிட்டு உன் கூட வரவாளை அழைச்சிட்டு வேண்டிய பணத்தையும் எடுத்துட்டு ஒரு 14 வருஷம் காட்டில் போய் நிம்மதியாக இருந்துட்டு அப்புறம் வா. இப்படி சொன்ன உடனே கை முகம் மாறிடுச்சு. ஏன்னா ராமர் கூட யார் வரலாம் போகலான்னா எல்லாருமே கிளம்பிடுவா. கஜானாவுக்கு பணத்தை எடுத்துக்கோனா மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு கவலை. அதை பார்த்த ராமர் சொன்னார், அம்மா அப்பாவை பார்த்து சொன்னார், யானையே விற்றுட்டு போகிறவனுக்கு அந்த யானை கட்டுற சங்கிலி எதுக்கும் வச்சுப்பானான்னு யானை கட்டுற சங்கிலி சேர்த்து வித்தவன்ட்ட கொடுத்துருவான். அது மாதிரி ராஜ்யத்தையே விட்டு போகக்கூடிய எனக்கு இந்த கஜானா எடுத்து 10 காசு எனக்கு இருக்குமா, காட்டுக்கு போகிற எனக்கு மரவரி கொடுத்தா தேவையில்லைன்னான். சொன்னது தான் தாமசம். அடுத்த க்ஷணம் கை 3 மரவரி கொண்டு வந்துட்டான். இந்த அரண்மனையில் வேலைக்காரி கொண்டு பட்டுப்படவை கட்டின்னு போயின்னு இருக்கா. இந்த கைகேயி எல்லாம் பிளான் பண்ணி ரொம்ப வில் பிளான்டாக தான் இருந்திருக்கா. அவள் என்ன பண்ணால் கரெக்டாக 3 மரவரியை கொண்டு கொடுத்துட்டா, ராமருக்கு, லட்சுமணருக்கு, சீதைக்கு. ராமர் லட்சுமணர் அந்த மரவரியை கட்டின்னு விட்டா. சீதைக்கு மரவரி கட்டி பழக்கம் கிடையாது. இந்த மரப்பட்டையை உரித்து அதை ஒரு பதம் பண்ணி கட்டிக்கணும். அதை வச்சுன்னு அழறாளாம். கதன்னு சீரம் பத்னந்தி முனையோ வனவாசினகா இதி யகுஷலா சீதா சாமுமோக முகுர்முகும்
கந்தர்வராஜ பிரதிமம் பர்த்தாரமிதமப்ரவீத். ராமர் மறுபடி தான் கட்டிட்டு இருக்காராம். அப்போ கூட ரொம்ப அழகாக இருக்காராம். ஏன்னா சில பேருக்கு வேறு வேறு ட்ரெஸ்ஸு போனால் அழகு மாறிடும். ராமருக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது. அப்படி சில பேர் என்ன பண்ணால் ட்ரெஸ்ஸை போட்டு ட்ரெஸ்ஸோட அழகாக கொடுத்துட்றாங்க. ராமர் என்ன பண்ணார், எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அழகாக கொடுத்துட்றாங்க. அதனால் கந்தர்வராஜ பிரதிமங்கிறாள் இந்த இடத்துலையும். சீதை ஏன் அழறான்னா, நான் ஒரு க்ஷத்திரிய பெண்ணு, என்னாலே இந்த மறுபடியை தூக்கி கட்டிக்க கஷ்டமாக இருக்கே. காட்டில் முனி பத்னிகள்லாம் ரொம்ப பிராமண பத்னிகள் ரொம்ப பலம் இல்லாதவாளாச்சே, அவள் எப்படி இதை கட்டிப்பான்னு சீதை அழறான். இதை பார்த்துட்டு ராமர் எப்படி கட்டிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். இதை பார்த்து எல்லா ஜனங்களும் கதறி அழ. அடுத்த க்ஷணம் வசிஷ்டருக்கு கோபம் வந்துடுச்சு. ராமருக்கு தான் காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கா கைகேயி. அதனால் இந்த ராமருக்கு பதில் நான் சீதைக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன்னு அவரை ஆரம்பிச்சுட்டான். அவரை ஆரம்பித்த உடனே இங்கே பார்த்தா ராமர் நம்ம இருக்கிறவங்க இங்கே ஏதாவது ப்ராப்ளம் நடந்தே இருக்கும் போல இருக்குது, பேசாமல் நம்ம கிளம்பிடுவோன்னு ராமர் அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி கிளம்புறார். ராமர் நமஸ்காரம் பண்ணுறதை பார்த்துட்டு சீதையும் கௌசல்யை நமஸ்காரம் பண்ணு. அப்போ சீதையை பார்த்து கௌசல்யை சொன்னால், இன்றைக்கி ஏதோ சந்தோஷமாக கிளம்புறமா, திடீர்னு காட்டில் ஏதாவது கஷ்டம் வந்துடுதுன்னா உங்களை கல்யாணம் பண்ணி இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிவிடாத என்று சொல்ல. அப்போ தான் சீதாதேவி பதிவிரதா தர்மத்தை சொல்கிறார். நான் தந்திரி வாத்தியதே வீணா நா சக்ரோ வர்த்ததே ரசஹ நா பதி சுகமே தேத யாஸ்யாதபி சதாத்மஜா மிதம் ததாதி பிதா மிதம் மாதா மிதம் சுதः அமிதஸ்ய து தாதாரம் பர்த்தாரம் கான பூஜயேத் சாகமேவம் கதாஜ்யேஷ்டா ஸ்ருததர்மபராவரா ஆர்யே கிமவமன்யேய ஸ்திரீனாம் பர்த்தா கி தெய்வதம் நாதந்தி வாத்தியதே வீணா. ஃபஸ்ட் கிளாஸ் வீணை ஒன்று இருக்குது. அந்த வீணையில் ஸ்ருதி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கட்டை, இந்த பக்கம் குடம் எல்லாம் சுற்றி வர யானை தந்தத்தினால வேலைப்பாடு பண்ணியிருக்கு. எல்லாம் அந்த வீணையில் இருந்தாலும் தந்தி மாத்திரம் இல்லைன்னா அந்த வீணையினால் பிரயோஜனம் இல்லை. நான் அதந்தி வாத்தியதே வீணா. ஃபஸ்ட் கிளாஸ் தேர் ஒன்று ரெடியாக இருக்குது. அந்த தேருக்கு கொடி, மேலே கூரை, உட்காரத்துக்கு சீட்டு, குதிரை, தேர் இருக்கிறதுக்கு சங்கிலி எல்லாம் இருக்குது. சக்கரம் மாத்திரம் இல்லைன்னா அந்த தேரால் பிரயோஜனம் இல்லை. நான் சக்கரோ வர்த்ததே ரசஹ. அது மாதிரி எல்லாம் இருந்தாலும் ஒரு ஸ்திரீக்கு கணவன் இல்லைன்னா அது மாதிரி தான். நாபதி சுகமேதேத யாஸ்யாதபி சதாத்மஜா மிதம் ததாதி பிதா மிதம் மாதா மிதம் சுதः. அப்பாவோ அம்மாவோ இந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு ஏப்ரல் மே மாதம் வெக்கேஷனுக்கு குழந்தைகளோட வந்தால் பொண்ணு வந்திருக்கா மாப்பிள்ளை வந்திருக்கான்னு கொண்டாடுவாள். மாப்பிள்ளையை ஆத்துக்காரை விட்டு தனியாக வந்து நின்னான்னா வாழை வெட்டியாக வந்து நிற்கிறா, இவருக்கு செய்து கொட்ட வேண்டியிருக்குன்னு அவளும் சொல்லி காமிப்பான். ஆத்துக்காரர் கவனிக்கிற மாதிரி எல்லாம் கவனிக்க மாட்டான். மிதம் மாதா மிதம் சுதः அமிதஸ்யது தாதாரம். அமிதமான கடைசி காலம் வரலியந்தம் ஒரு கஞ்சி குடித்தாலும் கணவன் குடித்ததில் கொஞ்சம் கொடுப்பான். அதனால் அமிதஸ்யது தாதாரம் பர்த்தாரம். கணவன் இருந்துட்டானா அவள் போனால் மாமா சுமங்கலி நீ வந்திருக்கேன் நல்ல மங்கள நல்ல சுகுணம் வான்னு கூப்பிடுவான். கணவன் இல்லாமல் வந்தானா கணவன் இடத்துல வந்து நிற்கிறாவார் அப்படின்னு நினச்சிப்பான். அதனால ஒரு ஸ்திரீக்கு கணவன் தான் தெய்வதம் எனக்கு தெரியுமா என்று சொல்ல. ஏன்னா ஒரு பெண் குழந்தைகள் கணவனை எப்போ எதிர்த்து பேசுவான்னா பிறந்த வீட்டில் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறத பார்த்தா கற்றுக்கும். அதனால் புக்காத்தில் மாமியார் மாமனாரை எதிர்த்து பேசுகிறத பார்த்தா அதை பார்த்து கற்றுக்கும். இங்கே சீதை சொல்கிற எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாட்ட பக்தியாக இருப்பா. இங்கே பார்க்குறேன் எல்லாரும் ராமர் காட்டும்போது வருத்தப்பட்டு இருக்கா. உங்கள் சொந்த பையன், ஆனால் நீங்கள் ஒன்றும் பேசாமல் தசரதற்கு விசிறின்னு இருக்கேலே, நான் உங்கள் மாட்டு பண்ணுமா, நான் ராமர்கிட்ட ஒன்றும் ஏசி பேச மாட்டேன் என்று சொல்லி சீதாதேவி கிளம்புறாள். அப்புறம் ராமர் சீதையும் சுமித்திரிக்கு நமஸ்காரம் பண்ணும்பொழுது தான் லக்ஷ்மணுக்கும் ஞாபகம் வந்தது, நமக்கும் ஒரு அம்மா இருக்காங்க. அப்புறம் அவனும் போய் நமஸ்காரம் பண்ணேன். அப்போ தான் சுமித்திர ஒரு ஞானி அவசரம் கச்சதாத யதாசுகம் சிருஷ்டஸ்துவம் வனவாசத்தில் ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை பெற்றேங்கிறா சுமித்திர. சிருஷ்டஸ்துவம் வனவாசாய. இந்த இடத்துல ஒரு உபதேசம் பண்ணுறார். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாமடவீம் வித்தி கச்சதாத யதாசுகம். ராமம் தசரதம் வித்தி. கேரளாவில் அதில் ஒரு பிரசித்தமான ஒரு கதை உண்டு. அதில் சொல்லுவாள் ராமாயணத்திலேயே முக்கியமான ஸ்லோகம் இதுதான் அப்படின்னு கேரள சம்பிரதாயத்தில் சொல்லுவாள். இந்த ஸ்லோகத்துக்கே வித்தி ஸ்லோகம்னு பேர். நீ
ராமரையே அப்பாவாக நினச்சிக்கோப்பா. நான் தசரதர் உனக்கு அப்பா இல்லை, ராமம் தசரதம் வித்தி, மாம் வித்தி ஜனகாத்மஜாம். அம்மா அம்மானு என் புடையை சுற்றி நீ இங்கே நிற்காத, உனக்கு அம்மா சீதா தேவி தான். மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியா மடவீம் வித்தி. இங்கே அயோத்தி முக்கியம் இல்லை, ராமர் எங்கே இருக்காரோ அதுதான் அயோத்தி. ராமர் காட்டுக்கு போனால் காடு தான் அயோத்தி. நீ காடையே அயோத்தின்னு நினச்சிக்கோ. கச்சதாத யதா சுகம். இது ஒரு சாதாரண அர்த்தம். இதில் சூக்ஷ்மார்த்தம் இருக்குது. தசன்னா பட்சின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். ராமம் தசரதம் வித்தி. ராமரை சாதாரண அண்ணன் நினச்சிக்காதப்பா, பட்சிரதனான கருட வாகனனான விஷ்ணுன்னு ராமரை புரிஞ்சிக்கோ. ராமம் தசரதம் வித்தி. மாங்கிற சப்தத்துக்கு லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். மாம் வித்தி ஜனகாத்மஜாம். இந்த சீதாதேவியை ஏதோ மண்ணி நினச்சிக்காத, மகாலட்சுமின்னு தெரிஞ்சுக்கோ. மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியா மடவீம் வித்தி. ராமர் எங்கே இருக்காரோ அதுதான் அயோத்தி. அயோத்தினா என்ன அர்த்தம்னா அஷ்டாச்சக்ரா நவத்வாரா தேவானாம் பூரயோத்தியான்னு வைகுண்டத்து தான் அயோத்தின்னு சொல்கிறது வேதம். அந்த அயோத்தி வைகுண்டம் இருக்கே, ராமர் எங்கே இருக்காரோ அதுதான் வைகுண்டம். அயோத்தியா மடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். இன்னொரு அர்த்தம் சொல்லுவார் குருநாதர். ராமம் தசரதம் வித்தி. ஏ லக்ஷ்மணா, எனக்கு அண்ணா தான் முக்கியம், அண்ணா தான் முக்கியம்னு அண்ணாட்டையே போயிருக்கே. அண்ணாட்ட உள்ள பிறகு கொஞ்சம் அப்பாட்டையும் வச்சுக்கூடாப்பா, போனால் போகிறதுக்கு. தசரதனை கொஞ்சம் ராமராக நினச்சிக்கோ. முதல்ல ராமம் தசரதம் வித்தி, இப்போ தசரதம் ராமம் வித்தி. மாம் வித்தி ஜனகாத்மஜாம். எனக்கு மண்ணி தான் முக்கியம்னு போயிட்டு இருக்கியே, கொஞ்சம் மண்ணிட்டு உள்ள அன்பில் என்னையும் கொஞ்சம் நினச்சிக்கோ. நீ பாகவதன் ஒரு தேசத்தை உபேட்சை பண்ணிட்டு போயிட்டான்னா அந்த தேசம் சுபிட்சமாக இருக்காது. அவைஷ்ணவோ ஹதோ தேசகான்னு சாஸ்திரம். ஒரு பக்தர் ஒரு பாகவதர் இல்லைன்னா அந்த தேசம் சுபிட்சமாக இருக்காது. விபீஷணன் இருந்த பரியந்தம் லங்கை சுபிட்சமாக இருந்தது. விபீஷணன் கலைஞருக்கு அது லங்கை போயிடுச்சு. அது மாதிரி நீ ஒரு பாகவதன் இந்த அயோத்தியை உபேட்சை பண்ணிட்டு போகாத, கொஞ்சம் இந்த அயோத்தியும் மனதில் நினச்சிக்கோ என்று சொல்லி சுமித்ரா அனுப்பினால் ராமர் கிளம்பி வாசலில் தேரில் ஏறிண்டு பொன்னைவர் சொல்லிட்டார். தசரதர் சொல்லிட்டார், 14 வருடத்துக்கு எவ்வளோ வஸ்திரம் நகை வேணுமோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வண்டியில் ஏற்றி ராமன் நடந்து போகக்கூடாது, காட்டில் தேரில் கொண்டு விடு என்று சொல்ல இன்னும் சுமந்த தேர் எடுத்துருக்கார். சீதாதேவி நகையெல்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தான் கிளம்புறாங்க. மரபுரி கட்டின்னு அனுப்பக்கூடாது. நம்ம மாட்டுக்கு வந்த மாட்டு பொண்ணு இருக்காலே மகாலட்சுமி சுரூபினி. மகாலட்சுமி சுரூபினியான அந்த மாட்டு பொண்ணு கண்ணீர் விடக்கூடாது. அதுதான் எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தர்த்த தேவதா. எந்த இடத்துல பெண்களை கொண்டாடுறாலோ அங்கே தான் தேவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் பெண்கள் அழக்கூடாது, அவளுடைய கண்ணீர் கீழே விழக்கூடாது. அதனால் நம்ம மாத்திரம் அந்த மாட்டு பொண்ணு அழக்கூடாது. அதனால் அவளுக்கு என்ன வேணுமோ எல்லா நகையெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புன்னு தசரதர் சொல்ல எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணிட்டு சீதாதேவி கிளம்புறாள். வண்டி கிளம்பிடுத்து எல்லா ஜனங்களும் ஓடி வரார்கள். பார்ஸ்வதா பிருஷ்டதஸ்சாமி லம்பமானாஸ்பதன்முகா பாஷ்பபூர்ணமுகா சர்வே. இங்கே ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் வால்மீகி. எல்லா ஜனங்களும் துபதுபுதுன்னு ஓடி வந்த உடனே அடுத்த க்ஷணம் அப்படியே புழுதி கிளம்பி கொடுத்தான். ஆகாசம் வரலி. யார் என்ன போகிறா என்ன பண்ணால் தெரியவே இல்லையா. அந்த அளவுக்கு கிளம்பின புழுதி அடுத்த க்ஷணம் அடங்கிடுத்துன்னா. அது எப்படி அடங்கினா ஓடி வரவர்கள்லாம் அழுதுண்டே வந்ததுனால அந்த கண்ணீர் வந்து அமுங்கி பிரசசாம மகீரஜா. கண்ணீர் விட்டுனே ஓடி வர்றதுனால அந்த புழுதியும் அடங்கினது. ஜனங்களுக்கு நடுவில் அந்த வண்டி மெதுவாக போயிட்டுருக்கு. யாகி ராமர் வண்டியை ஓட்டுங்கிறார். நிறுத்துன்னு தசரதர் சொல்கிறார். சக்கரியோரித்தவ சாந்திரா. இந்த சுமந்திரனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அவதான் ராமர் சொன்னார், சிரம் துக்கசிய பாவிஷ்டம். இந்த துக்கமான கட்டத்தை ரொம்ப நேரம் நீட்டக்கூடாது, அதனால் வண்டியை வேகமாக ஓட்டுன்னு சொல்ல வண்டி வேகமாக போகிறது. ராமரை யாரும் தடுத்து நிறுத்த முடியல. அப்போ தான் சில பிராமணர்கள் வந்தார்கள். அவள் வந்து ராமரை பார்த்தா ராமர் சொன்ன பேச்சு கேட்க வேண்டாம் தெரிஞ்சிடுச்சு. அதனால் அந்த ராமருடைய குதிரையை பார்த்து பேசினார்கள் அந்த பிராமணெல்லாம். கோகோ ஜாத்தியா ஸ்துரங்கமாக, ஏ குதிரைகளே நிவர்த்தத்வம் நில்லுங்கள் அப்படின்னா குதிரை நின்றுடுச்சு. பிராமணர் கட்டிக்காரா, குதிரை போனால் தான் வண்டி போகும், அப்போ தான் ராமர் போவார். இல்லை எது மெயினோ அதை பிடிச்சி நிறுத்திடணும். குதிரை நிறுத்திடுத்து. இந்த இடத்துல என்ன தெரிகிறதுனா, இந்த பிராமணர்கிட்ட தசரதனுக்கு மாத்திரம் மரியாதை அல்லது ராமருக்கு மாத்திரம் மரியாதை அப்படின்னு இல்லை. அந்த தசரதர் விட்ட குதிரைக்கு கூட அந்த பிராமணர்கள்ட்ட மரியாதை. பிராமணர்கள் சொன்னாலும் நின்றுடுச்சு. கண்ணவந்திக்கு பூதம் உங்களுக்கு தான் காது நன்னா கேட்கவே நில்லும் போனோடனே குதிரை நின்றுடுச்சு. ராமர் பார்த்தார், குதிரை போனால் தான் நம்ம போக முடியும், குதிரையை நின்றுடுத்து. அதனால் என்ன இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
நடக்க ஆரம்பித்த உடனே அப்போ அந்த பிராமணாலாம் சொன்னான், ராமா ஒருத்தர் அன்பு காட்டினா பதில் அன்பு காட்டணும்ப்பா. பக்தி மந்தீக பூதானி ஜங்கமா ஜங்கமானிச்ச யாச்சமானேஷு தேஷு த்வம் பக்திம் பக்தேஷு தரிசய. அன்பு காட்டுறவனுக்கு பிரதி அன்பு காட்டுறது சம்பிரதாயம். இங்கே எத்தனை ஜனங்கள் வராபார். பையன் எங்கே இருக்கான்னு அப்பாவுக்கு தெரியல, அப்பா எங்கே இருக்கான பையனுக்கு தெரியல, குழந்தைகள் எங்கே இருக்கான அம்மாவுக்கு தெரியல, ஆத்துக்காரர் எங்கே இருக்கான்னு ஆத்துக்காரிக்கு தெரியல, ஆத்துக்காரி எங்கே இருக்கான ஆத்துக்காரருக்கு தெரியல. எல்லாரும் வீடு வாசல் மறந்து பின்னாடி ஓடி வராலே. அந்த அன்புக்கு ஒரு பதில் பண்ண வேண்டாமா? அதுக்கு என்ன சொல்ல போகிற நீ? பட்சிகளை பாரு, பட்சினோருக்கு பிரியாதி. பட்சிகள் கூட ஆகாரம் எடுத்துக்கல. யானைக்கு உருட்டி ஆகாரத்தை கூட தான் துப்புறது. இந்த யானை அந்த உருண்டையை சாப்பிட மாட்டேங்கிறது. இந்த அன்புக்கு நீ ஒரு பதில் சொல்லு. நீ காட்டுக்கு போனால் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் உங்கள் கூடவே வந்துடுவோம். ஏன்னா பிராமணனுக்கு தனியாக தனம்னு அவசியம் இல்லை. வேதாயேன பரம் தனம். எங்களுக்கு வேதமே தனம். நாங்கள் எங்கே போனாலும் சுத்தமான போது இந்த அட்சயை போட்டால் பைசா உங்களுக்கு வந்துடும். ஏடிஎம் கார்டு வச்சுருக்க கூட பைசா கிடைக்காது. இடத்துல ஏடிஎம்மில் பைசா எடுக்கலாம் போனால் கார்டும் மாட்டி மிஷினில் மாட்டிட்டுருவோம் சில பேருக்கு. அதுவும் இடைஞ்சலாக போயிடும். எங்களுக்கு இந்த பிராமணாளுக்கு இந்த வேத தனம் இருக்கிறதுனால எங்கே போனாலும் நாங்கள் பழச்சிப்போம். உன் கூட நாங்கள் வந்துடுவோம். உனக்கு கொடை இல்லைன்னு கவலைப்படாத. வாஜபேய யாகம் பண்ணுறவளுக்கு அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் கொடை கொடுப்பாலாம். சொய் சத்ரைகி வாஜபேயிகைகி. எங்களுடைய வாஜபேய கொடையை நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ஜனங்களுக்கு ஒரு பதில் சொல்லு என்று சொல்ல ராமர் நமஸ்காரம் பண்ணி பதில் ஒன்றும் பேசாமே கடந்து போயிட்டார். யாராலையும் தடுக்க முடியாத ராமரை ஒரு பெண் குறுக்கப்படுதுன்னு தடுத்து நிறுத்திட்டான். யார் அந்த பெண்ணுனா? தமாசான ஒரு நதி. இந்த நதி குறுக்க வந்தோன்னே சந்தியாகாலம் ஆனதுக்கு நதியை தாண்டி போகக்கூடாதுன்னு ராமரை சந்தியாவதனம் பண்ணுறதுக்காக நதி தீரத்தில் குதிரையை அவிழ்த்து விட சொல்லி இறங்கிட்டார். ஜனங்கள் அப்படியே கூட்டமாக நிற்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லிட்டு போனால் தான் அவள் அடங்குவான்னு தெரிஞ்சுட்டு தேர்தட்டில் ஏறிட்டு ராமர் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், ஏ ஜனங்களே, யா பிரீதிஹி பகுமானஸ்ச மய்யயோத்யா நிவாசினகா மத்பிரியார்த்தம் விசேஷேண பரதே சா விதீயதாம். யா பிரீதிஹி. இந்த இடத்துல ராமர் என்ன பேசணும்? ராமரே வித்தியாசமாக இருக்கார். எப்படியோ பிளான் பண்ணி கைகேயி என்ன பண்ணிவிட்டால், எனக்கு வர வேண்டிய ராஜ்யத்தை பரதனுக்கு மாற்றிட்டால், நான் காட்டுக்கு போகிறேன், எனக்கு உள்ள ஜனங்கள் இத்தனை நீங்கள் ரெடியாக இருக்கீங்களே, எனக்குன்னு தனி கட்சி ராமசேனான்னு ஒரு கட்சியை வச்சுட்டு ராமன் வாழ்க பரதன் ஒழிகன்னு 14 வருஷம் கத்துட்டே இருக்கணும். எதிர்கட்சினா இடம்னா நல்லது எது பண்ணினாலும் அதை சொல்லாமல் குத்தம் சொல்லிட்டே இருக்கணும். எவ்வளோ நல்லது பண்ணுறாரு பெரிய, ஆனால் அதை யாரும் சொல்ல மாட்டான், வேண்டாத சொல்லிகிட்டு இருப்பான். அது மாதிரி எனக்கு இங்கே ஒரு கட்சியாக இருந்தது பரதனுக்கு எதிர்கோஷம் போடணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்லுவான். ஆனால் ராமர் இங்கே சொல்கிறார், மாற்றி சொல்கிறார், என்கிட்ட எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களோ இதெல்லாம் அப்படியே பரதன்கிட்ட வைங்கோன்னா. யா பிரீதிகி பகுமானஸ்சமை அயோத்தியா நிவாசினா மத்ரியார்த்தம் விசேஷேன பரதேசா விதீயதாம் சகி கல்யாணச்சாரித்ரா. அவன் பார்த்தா சின்ன பையன், ஞான விருத்தா வயோபாலா மிருது வீரிய குணான்விதா. பார்க்கறதுக்கு சின்ன பையனை தவிர மகா புத்திசாலி. வயோபாலா ஞானவிருத்தா. பார்த்தா சாஃப்டாக பழகிற மாதிரி இருப்பான். அவனோட சண்டை போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது. மிருதுர் வீரிய குணான்விதா. துளசி ராமாயணத்தில் கதை உண்டு. ஹனுமான் சஞ்சீவமலை கொண்டு போகும்பொழுது யாரோ நம்ம ஊரை கிராஸ் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகிறாலே, மலைகள் எல்லாம் ஊரை விட்டு ஊரை எடுத்துகிட்டு போனால் அதெல்லாம் நல்லது இல்லைன்னு பரதனை அம்பு போட்டு அடித்து கீழே ஹனுமானையே கீழே தள்ளிட்டான். அப்போ தான் ஹனுமான் பார்த்தா இருக்கா, ராம மாதிரி அந்த தம்பி இருக்கானே யாருன்னு. அப்போ தான் ராமருடைய தம்பி தெரிஞ்சிருந்தாருன்னு சரித்தம். அவ்வளோ ஹனுமானை அடித்து வீழ்த்துற அளவுக்கு பவர் உள்ளவர்களுக்காக சொல்கிறோம். மிருதுகு வீரிய குணான்விதா. அதனால் அந்த பரதனையே ராஜாவாக நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். எல்லா ஜனங்களும் அப்படியே தூங்கி போயிட்டார்கள். தூங்கி போயிட்டால் சொல்ல முடியாது, தூங்க வச்சுவிட்டார் ராமர். ராமர்னு இல்லை, இந்த ராமாயண கதை கேட்டாலே தூக்கம் வந்துடும். சில பேர் யாரெல்லாம் தூக்கம் வரலையோ நாளையிலேருந்து வந்துடுங்க. சாயங்காலம் 6:30 வந்துட்டேன்னா 2 மணி நேரம் நிம்மதியாக தூங்கலாம். சேர் வேற போட்டு கொடுத்துருக்கா சாஞ்சிக்கலாம். ரொம்ப நன்னா சாஞ்சிக்கணும்னா அந்த தூண்கிட்ட சாஞ்சிக்கோ. ஆனால் கொரட்டை மாத்திரம் விடாதீங்கோ, அடுத்த வாரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்படி ராம கதை கேட்டாலே தூக்கம் வந்துடும். ஒருத்தர் ராமாயணம் கேட்க போயிட்டு ராமாயணம் எப்படி இருந்ததுன்னு கேட்டார். அப்போ சொன்னார், ராமாயணமாக 2 ஆள் வெயிட்டாக இருந்தது அப்படின்னார். 2 ஆள் வெயிட்டாக எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன இவர் தூங்கி போயிட்டாரா? இவர் பக்கத்தில் இன்னொருத்தர் தூங்கி அவர் மேலே விழுந்துவிட்டார், அவர் மேலே தூங்கி இன்னொருத்தர் விழுந்துவிட்டார். இவர் 2 பேர் வெயிட்டையும் தாங்கி தூங்கிட்டு கடத்துல சுண்டல் வாங்கிட்டு போகும்போது ராமாயணம் எப்படி இருந்தால் ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னார். அது மாதிரி இருக்கக்கூடாது. தெரிஞ்சதுக்காக சொன்னேன். ராமர் தூங்க வச்சுட்டான் விஷயம். ஏன்னா ஒரு கதை சொல்லுவாள்.
ஒரு குழந்தை தூங்கவே இல்லை, தொட்டியில் அவள் அம்மா பாட்டு பாடி என்ன பண்ணினாலும் தூங்கவே இல்லை. கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணினா, அவள் அத்து மாமா படிக்கிற ராமாயண சுந்தரகாண்ட புஸ்தகத்தை தூக்கி அங்கே பக்கத்தில் வச்சா. இவர் காலமாக எழுந்து வந்து புஸ்தகம் ராமாயண புஸ்தகம் காணுமே எங்கேன்னு கேட்டால், இல்லை குழந்தைகிட்ட வச்சுருக்கேன். ஏன்டி அங்கே கொண்டு வச்சேன்? நீங்கள் தான் டெய்லி ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறேன் தத்தோ ராவண நீதாயான அப்புறம் ஆடுறோம் தூங்கிக்கிட்டே இருக்கேன், குழந்தை தூங்க மாட்டேங்கிறது, அதனால தான் புஸ்தகத்தை அந்த குழந்தைகிட்ட வச்சுருக்கேன் அப்படின்னா. அவள் விஷயம் என்னன்னா, மனசு எப்போ நிம்மதியாக இருக்குமோ அப்போ தான் தூக்கம் வரும். மனசு அலைஞ்சால் தூக்கம் வராது. ராமாயணத்தில் வந்தால் ஏன் தூக்கம் வருதுன்னா, இங்கே வந்தால் நிம்மதியாக இருக்குதுன்னு அர்த்தம். தூங்குற வேலை பார்த்தா நிம்மதியாக இருக்கா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இங்கே வந்தால் நிம்மதி கிடச்சிடும். அதனால் ராமர்கிட்ட வந்த நிம்மதியினாலேயோ அல்லது 2 நாளாக தூக்கம் இல்லாததுனாலேயோ தூங்கி போயிட்டா ஜனங்கள். காரணம் என்னன்னு தெரியாது. ராமர் தூங்க வச்சுட்டார். சுமந்திரனை மாத்திரம் அந்த வண்டியை அயோத்தி போகிற மாதிரி போக்கு காமிச்சு எடுத்துன்னு வாங்கினார். சுமந்திரன், லட்சுமணன், சீதை 3 மாத்திரம் தூங்கலை. அவளை அழைச்சிட்டு ராமர் தமசானதியை தாண்டி அக்கறைக்கு போயிட்டார். ராமர் அக்கறைக்கு போயிருப்பார். அடுத்த க்ஷணம் எழுந்து விட்டான். எழுந்தவுடனே எல்லாரும் திட்டினாலாம். யாரை திட்டினான்னா, திகஸ்து கலு நித்ராந்தாம் யயாபகிருதசேதசஹ நாத்யபஸ்யாமகே ராமம் ப்ருதூரஸ்கம் மகாபலம் யோனஸ்ததா பாலயதி பிதா புத்திராணி வௌரசான். திகஸ்து கலுனி, இந்த தூக்கத்துக்கு ஒரு திக்காரம்னார்கள். தூக்கம் எப்போ வரணும் நியமம் வேண்டாமோ? ராமாயணத்தில் தூங்க வேண்டியதான், தப்பு ஒன்றும் இல்லை. ராமாயணத்தையும் தூங்குங்கோ, பாகவதத்துக்கு வந்தாலும் தூங்குங்கோ, தப்பு ஒன்றும் இல்லை. அது எல்லா டைத்துலையும் தூங்கக்கூடாது. இப்போ ராமர் காட்டுக்கு போகிற டைம் இப்போ போய் தூங்கலாமோ? அது மாதிரி கிருஷ்ணாவதார டயத்தில் தூங்கக்கூடாது. கிருஷ்ணாவதார டயத்தில் யார் தூங்கினான்னா, பாகவதத்தில் கம்சனுடைய ஆட்கால் தான் தூங்கிட்டு இருந்தா. கிருஷ்ணாவதார டயத்தில் தூங்கினோன்னா கம்சனுடைய ஆளாக போயிடுவோம். அதனால் ராமாயண பாகத்தில் தூங்கினாலும் நல்ல கட்டம் பார்த்து தூங்கணும், எல்லா கட்டத்துலையும் தூங்கக்கூடாது. அதனால் இவ சொன்னால், திகஸ்து கலு நித்ராம் தான், தூக்கம் வர வேண்டியதுதான். இப்போ இந்த டயத்துலையா வருது? ராமர் காட்டுக்கு போகிற டயத்தில் ராமர் ஏன் விட்டுட்டு போனார்? ஏனோ விட்டுட்டு போயிட்டார்னு அவர் பண்ண மாட்டார். யோனஸ்தா பாலயதி, அவர் கையை அசைச்சா கூட ஒரு காரணம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ சங்கல்பம் விட்டுட்டு போயிட்டார். அவரை திரும்பி வரவரையும் நம்ம இங்கே இருக்கணும், இங்கேயே உயிரை விட்டுடுவோம், அவங்க இங்கேயே உயிரை விட்டுடலான்னு எல்லாம் தீர்மானம் பண்ணும்பொழுது, தூக்கு மாட்டிண்டோ நதியில் விழுந்தோ உயிரை விட்டுடலாம்னு நினைக்கும் பொழுது, அங்கே ஒரு பெரியவர் சொன்னார், 14 வருஷங்கிறது கொஞ்சம் நேரம்தான். ராமர் வரத்துக்குள்ளே 14 கோடி ராமநாமத்தை எழுதுவோம், 14,000 கோடி ராமநாமத்தை ஜபம் பண்ணுவோம். ஏன்னா உண்மையான அன்பு என்னடானா தத்சுக சுகித்தொன்னு பேர். ராமர் காட்டுக்கு விட்டு திரும்பி வரும்பொழுது, இங்கே தான் நமக்காக இந்த அயோத்திய ஜனங்கள்லாம் உயிரை விட்டார்கள்னு கேட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவார். அப்படி ராமரை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவர் மனசு நோகாமல் இருக்கணும்னா நம்ம உயிரை வச்சுட்டு ராமருக்காக காத்துருப்போம் என்று சொல்ல இன்னும் எல்லாம் திரும்பி வந்துவிட்டார்கள். திரும்பி வரும்பொழுது அயோத்தியில் சில ஸ்திரீகளுக்கு வெளியில் வர முடியல. அவளுக்கு சில நாட்கள் பிராபலம் பிரசவித்த ஸ்திரீகள்லாம் இருந்தால், அவள்லாம் நினச்சிருந்தா, எங்கள் தம்பி எங்கள் அண்ணா போயிருக்கான், எங்கள் ஆத்துக்காரர் போயிருக்கா, என் தம்பி போயிருக்கான், அவள்லாம் லட்சுமணன் மாதிரி ராமர் கூடவே போகிறா, நாங்கள் ஒண்டியாக இருந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் திரும்பி விட்டுட்டான். லட்சுமணனை பார்த்தும் புத்தி உள்ளவங்களுக்கு திருப்பி வீட்டை நினச்சிட்டு வந்துவிட்டேனே, வந்தது நல்லதாக போச்சு, நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு ராமர்கிட்ட போவோம். யுஷ்மாகம் ராகவோரண்யே யோகக்ஷேமம் விகாஸ்யதி சீதா நாரி ஜனஸ்யாஸ்தே யோகக்ஷேமம் விகாஸ்யதி. நம்ம எல்லாரும் காட்டுக்கு போனால் ராமர் நம்மளை எப்படி காப்பாற்றுவார்னா, உலகத்தையே காப்பாற்றுற ராமருக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியாதா? உங்கள் புருஷாரெல்லாம் ராமர் காப்பாற்றுவார். நாங்கள்லாம் ஸ்திதிக்கு கைகரியை பண்ணுவோம், சீதா தேவி எங்களை காப்பாற்றுவா, நம்மலாம் கிளம்பலாம் என்று சொல்ல, இந்த ராமர் விட்டு போனதுலேருந்தே ஏதோ காரணம் இருக்குது, அதனால் ராமரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம இங்கேயே இருப்போம்னு எல்லாம் தங்கினார்கள். ராமர் காட்டுக்கு போகும்போது பின்னாடியே ஓடி வந்த தசரதன் பாதி வழியிலே விழுந்துட்டான். உடனே அவனை கைகையும் பாக்கி மந்திரிகள்லாம் தூக்கும் பொழுது கைகையை பார்த்து, என் கையை பிடிக்காதுன்னு சொல்லி என்னை கைகை அரண்மனையிலேருந்து கௌசல்யா அரண்மனைக்கு கொண்டு போங்கோ என்று சொல்ல, கௌசல்யா அரண்மனையில் கொண்டு அங்கே தசரதரை போட்டாச்சு. கௌசல்யா அரண்மனையில் விளக்கெல்லாம் ஏற்றிருக்கு சாயங்காலம். ஆனால் தசரதரை கேட்குறார், விளக்கு ஏற்றிருக்கா? எனக்கு ஒன்று ஒரே இருட்டாக இருக்கே, இல்லை விளக்கெல்லாம் ஏற்றிருக்கே. அப்போ தான் சொன்னார், ராமம் மே நுகதா திருஷ்டிகி அத்யாபி நனிவர்த்ததே நத்வாம் பஸ்யாமி கௌசல்யே சாதுமாம் பாணினா ஸ்பிருஷ. சாதாரணமாக நம்ம கண் இருக்கே, அந்த கண்ணு தான் அந்த உருவத்தை கிரகிக்கும். நான் உங்களை பார்க்குறேன் வச்சுக்கோ, என்னுடைய இந்திரிய கண்ணு இந்திரிய சக்தி உங்கள் உருவத்தை எனக்கு கிரகிக்கும். இதுதான் சாதாரண வழக்கத்தில் என் கதையில் மாறிடுத்துங்கிறார் தசரதர்.
ராமம் மே அனுகதா திருஷ்டி. நான் ராமனை கண்மணின்னு கூப்பிடுவேனோ. இந்த உருவம் கண்ணை கண்ணு தான் உருவத்தை கிரகிக்கும். இந்த ராம உருவம் என் கண்ணை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ராமர் போன பிறகு எனக்கு கண்ணே தெரியல. அத்தியாமி நனிவர்த்ததே. இந்திரிய ஸ்பர்ச சுகமாவது கிடைக்கிறதா பார்ப்போம். ராமனை தொட்ட கையால் என்னை தொடு என்று தசரதர் கௌசல்யா அழகதா பார்த்துட்டு சுமித்திர தான் சமாதானம் பண்ணினால். சுமித்திர ஞானி. அதனால் அவர் சொன்னால் ராமர் காட்டிலவே கட்டப்படுவாளேன்னு கவலைப்படாதீங்கோ. சூரியஸ்யாபி பவேத் சூரியா யக்னே ரக்னே பிரபு பிரபு ஸ்ரீயஸ்ரீஷ்ச பவைரக்யா கீர்த்தியா கீர்த்திஹி க்ஷமா க்ஷமா. சூரியஸ்யாபி பவேத் சூரியா. சூரியன் ராமனை சுட்டுடும் நினைக்காதீங்கோ. அந்த சூரியனை சுட்டுடுவார் ராமர். சூரியஸ்யாபி பவேத் சூரியா. பின்னாடி ராமரை சொல்ல போகிறார். யக்னே ரக்னிஹி. அக்னி ராமரை கொளுத்திடும் நினைச்சாங்கோ. அந்த அக்னியை கொடுத்துடுவார் ராமர். அக்னே ரக்னிஹி பிரபோ பிரபு ஸ்ரீயஸ்ரீஷ்ச பவேதக்யா. ராமருக்கு ஒன்றும் கையால் ஆகிறார பைசா இல்லாமல் காட்டுக்கு ஒண்டியாக போகிறான்னு நினச்சிக்காய்கோ. ராமர் பின்னாடி போகிறது யாருடான்னா சீதேவ அனுகதா லக்ஷ்மி தஸ்ய கின்னாம துர்லபம். சீதாதேவி யாருடான்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியே கூட போகிறார் ராமர் பின்னாடி. ராமருக்கு கவலை காட்டில் போய் கஷ்டப்படுவாரே நினச்சிக்காய்கோ. ராமர் எங்கே போனாலும் எத்திர ராமஹா பயம் நாஸ்தி. எங்கே ராமர் இருக்காரோ அங்கே பயம் இல்லை என்று சுமித்திர சமாதானம் என்றால். அதுக்குள்ளே ராமர் கங்கா தீரத்துக்கு வந்துவிட்டார். அங்கே ஒரு ஆலவர்த்தத்தில் உட்கார்ந்து அங்கே குகன்னு ஒரு வேடன் ராமருடைய ஃப்ரெண்டு அவனுக்காக காத்துருக்கார். சந்யஸ்த நிஷங்கமாஸ்ரிதஜன பிரேமாஸ்பதம் தன்வினம் வீரம் வல்கலதாரிணம் தைதயா சௌமித்ரிணா சம்யுதம் கங்காகூலமுபேத்ய சாத்வலதலே திஷ்டந்தமத்யாதயாத் பஸ்யந்தம் குஹமேவ சிந்தயதி மே त्वामेव चित्तं प्रभो.